வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 15 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் உடைய புக் பேக் எவாலுவேஷன் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா லெசனுக்கும் நம்ம வீடியோ போட்டுட்டோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். 4th ரோ மட்டும் ஆன்சர் ப்ரீஃபில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டு யூ மீன் பை கட்டனேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The properties of carbon atom to form bond with itself resulting in a single large structure or chain. கார்பன் தன்னோடையே பாண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய செயின் காம்பவுண்டாக மாறதுக்கு பேர் தான் கேட்டனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், மென்ஷன் த அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ். It produces a lot of heat. It does not leave any residue. It burns without smoke. This can be easily supplied through the pipes. It can be directly used as fuel in homes. இதனால் இதோடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்த தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பேண்ட் சிஎன்ஜி, லிஸ்ட் அவுட் இட்ஸ் யூசஸ். சிஎன்ஜினா என்ன? கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அதுதான் சிஎன்ஜி. இதோடைய யூசஸ் என்னென்னா, இட் இஸ் த சீப்பஸ்ட் அண்ட் கிளீனஸ்ட் ஃபியூயல். இட் ப்ரொடியூஸ் லெஸ் கார்பன் டை ஆக்சைடு. இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் தேன் பெட்ரோல் அண்ட் டீசல். பெட்ரோல் டீசல் காட்டிலும் காசு கம்மி தான் அது. ஃபோர்த் கொஸ்டின், ஐடென்டிஃபை த கேஸ் நோன் அஸ் சின் கேஸ். Why is it called as so அப்படின்னு கேட்குறாங்க. மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் இஸ் கால்டு சின்கேஸ். அதாவது CO + H2 அந்த மிக்சர் பேர் தான் என்ன அப்படின்னா சின்கேஸ் ஆர் சிந்தட்டிக் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வாட்டர் கேஸ். இட் இஸ் யூஸ்ட் அஸ் த இண்டஸ்ட்ரியல் ஃபியூயலாக யூஸ் ஆகுது. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, ஆந்த்ரசைட் இஸ் நோன் அஸ் த ஹையஸ்ட் கிரேட் கோல், கிவ் ரீசன். ஆந்த்ரசைட் தான் ஹையஸ்ட் கிரேட், ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. Anthracite is the highest grade coal. It has a very light weight and highest heat content. It contains 86 to 97% carbon. It burns longer with more heat and less dust. So it is known as highest grade coal அப்படின்றாங்க. நல்லா எரியும், கொஞ்சம் இருந்தால் நிறைய எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சிக்ஸ்த் கொஸ்டின், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆக்டேன் நம்பர் அண்ட் சீட்டேன் நம்பர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா. ஆக்டேன் நம்பர், ஆக்டேன் ரேட்டிங் இஸ் யூஸ்டு ஃபார் பெட்ரோல். Cetane number, cetane rating is used for diesel. Octane number, it measures the amount of octane present in petrol. Cetane number, it measures the ignition delay of the fuel in diesel engine. Octane number, it can be increased by adding benzene or toluene. Cetane number, it can be increased by adding acetone. Octane number, the fuel with high octane number has low cetane number. Cetane number, the fuel with high cetane number has low cetane number. ரொம்ப சிம்பிள் தான் இது. மேக்ஸிமம் 2 மார்க்கில் கேட்குறாங்க. உங்கள் 2 பாயிண்ட் தான் ஓகே தான். 5 மார்க்கில் கேட்டால் ஃபுல்லாக எழுதிருங்க. அடுத்து 7th கொஸ்டின், நேம் த பிளேசஸ் இன் தமிழ்நாடு ஹார்வெஸ்டிங் விண்ட் எனர்ஜி ஃப்ரம் த விண்ட் மில்ஸ். கயத்தாறு, ஆரல்வாய்மொழி, பல்லடம், குடிமங்கலம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படித்து நான் வச்சுக்கிட்டாங்களா. அடுத்த தேர்ட் கொஸ்டின், சோலார் எனர்ஜி இஸ் ஏ நான் டிப்ளேட்டிங் எனர்ஜி, ஜஸ்டிஃபை. Solar energy is the only viable fuel source. It is the renewable type of energy without endangering the environment. It is the potential source to replace the fossil fuel. It is a clean energy. அதான் ரொம்ப முக்கியம். வாய்டு நிறையா கிடைக்குது, அதுவும் இல்லாமல் க்ளீன் எனர்ஜி, பொல்யூஷன் ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. 5th ரோம் லெட்டர் ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5 மார்க்கில் திரும்ப கேட்குறாங்க, கவனமாக படிங்க. சார் சிம்பிளாக நோட்ஸ் கொடுத்துருக்கேன். லிக்னைட், it is a brown colored coal of lowest grade. It contains 25 to 35% of carbon. It is used for electricity generation. Next, subbituminous. It is a black and dull coal. It contains 35 to 44% of carbon. It is used for electricity generation. Bituminous. It is a dark and hard. It contains 45 to 86% of carbon. It has high heating value. It is used to generate electricity. Anthracite, it is the highest grade coal. It has very light weight and the highest heat content. It is very hard, deep black and shiny. It contains 86 to 97% of carbon. இதில் தான் கார்பன் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் நோன் ஏ டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். ரைட் அபவுட் த ப்ராடக்ட் அப்டைன்ட் ஃப்ரம் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் பெட்ரோலியம். நல்லா கவனித்துங்களா. டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் கேட்டுட்டு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணக்கூடிய பெட்ரோல் இது பண்ணுறோம்ல, அதில் என்ன ப்ராடக்ட்னு கேட்குறாங்க. அதில் கவனமாக எழுதுங்க. டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் சார், the process of heating coal in the absence of air. இந்த கோலை பார்த்தீங்கன்னா absence of airல ஹீட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். இப்போ வாங்க ப்ராடக்ட் அப்டைன்ட் ஃப்ரம் பெட்ரோலியம் பார்ப்போம். LPG is used in houses. Diesel and petrol are used as the fuel for vehicles. Kerosene is used as a fuel for stoves.
Lubricating oil reduce the wear and tear of machines. Paraffin wax is used to make candles and ink. Bitumen is used to surface road. இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூயல் கேஸஸ். இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான், ஆனால் சார் சிம்பிளாக நோட்ஸ் கொடுத்துருக்கேன், கவனமாக கவனிங்க. நேச்சுரல் கேஸ். It is the primarily contained methane. It is used for heating, cooking and electricity generation. Compressed natural gas, CNG சொல்லுவோம்ல அதான். When natural gas is compressed at high pressure, it is called compressed natural gas. It is used as the fuel in automobiles. Producer gas. It contains carbon monoxide and N2, அதாவது nitrogen, CO plus N2. It is used as the industrial fuel. Coal gas. It contains hydrogen, methane and carbon monoxide. It is used as the reducing agent. Water gas. It contains carbon monoxide and hydrogen. It is used as an industrial fuel. It is also called as syngas. Biogas. It contains methane and carbon dioxide. It is produced by the decomposition of plant and animal waste. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நினைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.